வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா 2024ல் ஒரு ஹாரர் படமா எடுக்கப்பட்ட அஸ்ரேல் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்கு, அமேசான் பிரைமில் அவைலபிள் இருக்கு. இப்போ அந்த படத்தை பற்றி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்துல கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விதமான காடு இருக்கு. அந்த காடுல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் லவ் பண்ணி இருக்காங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்க யாருமே பேசிக்கலாம் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க முதல் சீன்லேயே தப்பிச்சு ஓடும்போது இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க வந்து அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அந்த நம்ம ஹீரோயின் வந்து அந்த கருப்பினத்தை சேர்ந்தவனை லவ் பண்ணாங்கன்றக்கா இவங்களை வந்து அதாவது ஒரு ஜாம்பி மணிக்கு ஒரு பேய் மணிக்கு இருக்கும். அதுக்கு வந்து இவங்க ரத்தப்பலி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்து இது பண்ணும்போது இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படி அங்கே வந்து தப்பிச்சு போனாங்களா இல்லையா இதெல்லாம் சொல்லக்கூடியது அந்த படத்தோட கதை. அந்த படத்தோட பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்தோட மியூசிக்குங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. படத்தில் யாருமே பேச மாட்டாங்க. அந்த காட்டுக்குள்ளே அந்த சின்ன சின்னதாக கேட்குற சவுண்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தில் டயலாக்ஸே இல்லை. நம்ம இயர் 10ன்னு ஒரு படம் இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த படத்தை இந்த படம் தரமாக இருக்குது. ரொம்பலாம் பேசவே மாட்டாங்க, சட்டிலாக தான் பேசுவாங்க. ஏதாவது 2-3 வருஷம் தான் இருக்கும். அதனால் இந்த படம் அவ்வளோ ஒர்த்து. ஏன்னா அவங்க பேசாமல் இருக்கதே நம்ம என்ன ஆகும் எதுக்காக என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த படத்தை விட்டு எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு இந்த படத்தை அமைச்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஹீரோயினோட அந்த ஜாம்பி மணி வருவாங்க, ரத்த கட்டேரியா அவங்க ஜாம்பியான்லாம் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி வருவாங்க மிருக முடிக்க. அப்போ நம்ம ஹீரோயின் தப்பிக்கிற சீனாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப அருமையாக படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. படத்தில் மைனஸ்னு எனக்கு இதில் படலை. இது ஒரு டீசன்ட் லெவலான படம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய படம் தான். இன்னொன்று படத்தில் ரொம்ப கோரமான காட்சியெல்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்கலாமா என்னன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இந்த படத்தை. இந்த படம் உண்மையிலேயே ஒரு தரமான படம் தான். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா படத்தில் கிளைமேக்ஸ் முடித்த விதமாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படத்தில். வேறு என்ன சொன்னேன், உண்மையிலே தரமான படங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் டப்பிங்லேயே இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அமேசான் பிரைம் ஓடிடியில் இருக்குது. வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.